அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பேரால் துவங்குகின்றேன். தினம் சில வசனம், அத்தியாயம் 2, வசனம் 21 முதல் 25 வரை. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா, இறையச்சம், தூய்மையும் உடையோராகலாம். அந்த இறைவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதமாகவும் அமைத்து வானத்திலிருந்தும் மழை பொழியச் செய்து அதனிலிருந்து உங்களுக்கு உணவளிக்க கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்விற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு என்ற நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீரானால், அந்த சந்தேகத்தில் உண்மையுடையோராக இருப்பீரானால், அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களை அனைவரையும் ஒன்றாக அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால், அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காஃபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்வோருக்கு நன்மாராயம் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவன சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்கள் உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இது முன்னர் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தோற்றத்தில் அது போன்றுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியர்களும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கேயே நிரந்தரமாக வாழ்வார்கள்.